இன்னைக்கு வீடியோல முதல் 4 வாரங்கள்ல உங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்? கரு உருவாகி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாரி நேரத்துல நீங்க என்னெல்லாம் வீட்டு வேலைகள செய்யவே கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பொதுவா நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் 6ஆம் தேதி பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பீரியட் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் 2 கோடு வந்தால் தான் கன்ஃபார்மே பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வயிற்றில் கரு உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய மாதவிடாய் ஆன அடுத்த 4 வாரங்கள் ரொம்பவே முக்கியமான வாரங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் 2 வாரத்தில் நீங்கள் கர்ப்பமாகவே இருக்க மாட்டீங்க. அது உங்கள் மாதவிடாய் அண்ட் கருமுட்டை வளர்ச்சிக்குமே இந்த 2 வாரங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அடுத்த 3ஆவது வாரத்தில் தான் கரு உறுதல், அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த 4ஆவது வாரத்தில் அந்த சின்னஞ்சிறிய கரு ஒரு பந்து மாதிரி பல செல்களாக பிரிய ஆரம்பிக்கும். 2, 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு பல செல்களாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்களுடைய கர்ப்பப்பையில் போய் பதியும். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கரு எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு ஒரு கடுகு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த கரு இருக்கும். ஆனால் இந்த சின்னஞ்சிறிய கருவுக்குள்ள மூளை, தண்டவடம், இதயம் இது எல்லாமே உருவாகுவதற்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கரு பதிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த 4ஆவது வாரத்தில் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமாக இது நடக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது வெளியே உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னாலும் உங்கள் உடம்புக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இதனால தான் ஏற்படுது. இதனால் நீங்கள் இந்த 4 வாரங்கள் அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாரங்கள். நீங்கள் ரொம்ப எந்த ஒரு வேலையுமே செய்யவே கூடாது. உங்கள் மாதவிடாயான அடுத்த 3 வாரங்கள் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும். முதல் 3 மாதத்தில் கரு ரொம்பவே சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் நீங்கள் செய்யவே கூடாது. அதுவும் வீட்டு வேலைகள் ரொம்ப அதிகமாக செய்வீங்க, அந்த வேலைகளும் செய்யவே கூடாது. அதில் முக்கியமாக இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 3 வாரங்கள் அப்படிங்கிறது. நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கரு களையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இயர்லியாகவே கரு களைஞ்சிது அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியாது. கரு களைஞ்சிடுச்சா இல்லை பீரியட்ஸ் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அடுத்த 3 வாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த மாதிரியான வீட்டு வேலைகள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரமான இருக்கக்கூடிய பொருட்களை தூக்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் துவைக்க போட்ட துணிகள் இருக்கக்கூடிய பெரிய பக்கெட்டை தூக்குறது, இது இல்லாமல் தண்ணி குடத்தை தூக்குறது, இல்லை அப்படின்னா சிலிண்டரை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்துது, நீங்கள் பெருக்கும்போது சோஃபா இல்லை கட்டில் தள்ளுறது, இதெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இது நீங்கள் செய்யும்போது உங்களுடைய அடி வயிற்றில் அழுத்தம் ஏற்பட்டு கரு களையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பாரமான பொருட்களை தூக்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கலை யூஸ் பண்ணுறது, அதை பயன்படுத்துறது, அது இல்லாமல் கொசு மருந்து அடிக்கிறது, பெயிண்ட் வாசனை நல்லா இருக்குது அப்படிங்கிறது அதை சுவாசித்து பார்க்குறது, இதெல்லாம் தவிர்த்துடுங்க. இந்த ரசாயன புகையை நீங்கள் சுவாசிக்கும் போது உங்களுக்கும் இது நல்லதில்லை, உங்களுடைய கருவுக்கும் இது நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செய்கிறத தவிர்த்துடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள். நீங்கள் மாதவிடாய் ஆன அந்த 2 வாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. வீட்டில் யாருமே இல்லை, நான் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கணவர் இருக்காங்க, அவங்கள இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள். எனக்குமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு மாமியார்லாம் யாருமே இல்லை. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு துணையாக இருந்தாங்க. பீரியட் ஆன அந்த 2 வாரங்கள் நான் செஞ்சுப்பேன். அடுத்த 2 வாரங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு துணி துவைச்சி போடுவாங்க, மாடிப்படி ஏறி காய போடுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப கேரிங்காக இருந்தார். அதனால எனக்கு 6 மந்த் பேபி இல்லை, அதுக்கப்புறம் தான் எனக்கு பேபி நின்னாங்க. அதனால் யாருமே இல்லை நான் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து சொல்லுங்கள்.
பேபிக்கு ட்ரை பண்ணும்போது 2 பேருமே கேரிங்காக இருந்தால் தான் அது வந்து ஒத்துப்போகும். அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து உயரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. அதாவது ஸ்டூல் போட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எடுப்பது, இல்லை அப்படின்னா உயரத்தில் நின்றுக்குன்னு ஒட்டடெல்லாம் அடிப்போம்ல வீட்டுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளும் செய்யாதீங்க. இல்ல அப்டின்னா, துணிகள வந்து ரொம்ப உயரத்துல வந்து கொடி கட்டிட்டு, அது மேல எகி எகி எட்டி எட்டி வந்து காய போடுவாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய வேலைகளும் வந்து செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, நீங்க வந்து இந்த மாரி எக்கி எக்கி செய்யும்போது, கீழ விழறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸ்டூல்ல வந்து நீங்க நிக்கும்போது, அது ஸ்லிப் ஆயி நீங்க விழுந்தீங்கன்னா, பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும். நீங்க கர்ப்பமா இருந்தீங்கன்னா, அது ரொம்பவே ரிஸ்க்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சமையல் செய்யும்போது 1 மணி நேரம் இல்லன்னா 2 மணி நேரம் வந்து நின்னுக்கிட்டே சமையல் செய்றதுனால, உங்களுடைய கால்கள் வந்து தொடர்ந்து நிக்கும்போது கால் வலி வந்து ஏற்படும். இதனால வந்து கால்களுக்கு ரத்த ஓட்ட பிரச்சனைகள் அப்படிங்க ஏற்பட்டு, கால் வலி உங்களுக்கு ஏற்படும். இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து நின்னுக்கிட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்பவும் வேலை செய்யலாம். இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாம செய்யக்கூடாத இன்னொரு வேலை வந்து, சில பேர் வீட்ல வந்து செல்லப்பிராணிகள் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வீட்ல வந்து பூனையோ, இல்ல டாகோ வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதோட கழிவுகள குறிப்பா வந்து பூனையோட கழிவுகள வந்து நீங்க சுத்தம் செய்யவே கூடாது. அதுல டாக்ஸோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி வந்து நெறையவே இருக்கும். அதையும் நீங்க வந்து செய்யறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல செல்லப்பிராணிகள் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து கருவ வந்து பாதிக்கிறதுனால, நீங்க வந்து இத செய்யறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தவங்கள வந்து செய்ய சொல்லுங்க இந்த வேலைகளை எல்லாத்தையுமே. அப்போ நான் என்ன வேலை தான் செய்யணும், எந்த வேலையுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டே காய்கறிகள் எல்லாத்தையுமே வெட்டி கொடுக்கலாம். மெதுவா வந்து பெருக்குங்க, துணிகள வந்து மடிச்சு வைங்க. இது போல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து செய்யலாம். ஆனா மாதவிடாய் ஆன 2 வாரங்கள் நீங்க வந்து எல்லா வேலையுமே செய்யலாம். அடுத்த 2 வாரங்கள் வந்து நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்க உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து கவனிங்க. சோர்வா இருந்தீங்க அப்படின்னா, உடனே போய் வந்து ரெஸ்ட் எடுங்க. எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. இந்த நேரத்துல உங்களுடைய கணவர் இல்ல அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுடைய ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். நீங்க வந்து கேளுங்க. உரிமையா கேளுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேளுங்க. அப்படி நீங்க வந்து தயங்காம கேட்கறது தான் ரொம்பவே நல்லது. இந்த 4 வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நாட்கள். அதனால நீங்க ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. முதல் 4 வாரம் அப்படிங்கிறது ஒரு அழகான பயணத்தோட ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள வந்து சாப்பிடுங்க. நெறைய தண்ணி குடிங்க. சந்தோஷமா இருங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு குடுத்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள வந்து மறக்காம எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான கரு உருவாகி, நல்லபடியா நீங்களும் பிரெக்னன்ட் ஆவீங்க. எப்பவுமே வந்து ஹேப்பியா இருங்க. எத பத்தியும் யோசிக்காதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.